அது அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பொரிஞ்சிடுச்சு. நம்ம மிக்சியில் மாற்றிக்கலாம். புளியை வறுத்து எடுக்கும்போது தீயாமல் பார்த்து ஓரளவு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மாற்றிக்கணும். சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சாச்சு. கறிவேப்பிலை பொடி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த பொடி இட்லி தோசைக்கு பருப்பு பொடி மாதிரி நம்ம நெய் சேர்த்து தொட்டுக்க ரொம்ப ருசியாக இருக்கும். சாதத்துலேயும் நம்ம குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு பிடி சாதத்தில் நெய் ஊற்றி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. தினமும் அது போல் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்.